ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு தான். இருந்தால் ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காருக்கா. எனக்கு வந்து 5 வயசில் குழந்த இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா, இப்போ வந்து நீ அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சி நீ கண்டிஷன் பண்ணலாம், சரியா? இல்லைன்னா வந்து எதனால் உங்கள் வீட்டுக்கார் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு நீ கண்டுபிடிக்கலாம், சரியா? நீ எதாவது தப்பு பண்ணியிருந்தியா, என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறத யோசிச்சு இனிமேல் நீ அந்த தப்பு பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட நீ சந்தோஷமாக நடந்துக்கோ, சரியா? அவர் யாரையும் தேடி போக மாட்டார். அதேமாதிரி அந்த பொண்ணு யாருன்னு நீ வந்து கண்டுபிடிச்சி நீ கண்டிஷன் பண்ணு, ஓகேவா? இதனால் உங்கள் வீட்டில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வருதுன்னு சொன்னேன். நீ தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுக்காத, சரியா? உனக்கு குழந்தைங்க இருக்குன்னு சொல்கிற, அதனால உன் லைஃப் உனக்கு வேணும். தயவுசெய்து அவசரப்பட்டு சண்டை பண்ணிவிட்டு வாழ்க்கையை இது பண்ணிக்காத. நல்லது நடக்கும். நீ வந்து அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி உங்கள் பெற்றவங்க எல்லாரும் உன்னோட பெற்றோர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி கொஞ்சம் வான் பண்ணிட்டு வா. உங்கள் வீட்டுக்காரையும் உட்கார வச்சு வான் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து, சரியா? மற்றபடி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத குட்டி, நல்லதே நடக்கும். உங்கள் வீட்டுக்காரர் அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டார், சரியா? நீ நல்ல மாதிரியாக நடந்துக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.